Hey guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டைல் அந்த சிஎஸ்எஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிற அதோட சிஎஸ்எஸோட பவரோட எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் ஸோ இப்படி இருக்குது கரெக்டாக. இப்போது நான் நம்ம டவுன்லோட் பண்ண பிளகின் இருக்குல்ல, அது வச்சு நான் இப்போ இதில் வந்து சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணலாம். கரெக்டாக நம்ம நிறைய விஷயங்கள் ஆஃப் பண்ணலாம். பட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இப்போ நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்எஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வெப்சைட்டில் போய்ட்டு சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா பார்க்கலாமா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் இப்படி ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பேசிக் HTML. இது இப்போ நம்மளே பண்ணலாம். கரெக்டாக இந்த விஷயம் நம்மளே பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை நம்மளே பண்ணலாம், இது இமேஜை நம்மளே பண்ணலாம். இது எல்லாமே வந்து இப்போ நம்மளே பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, இப்போ நமக்கு தெரிஞ்ச HTML வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் இங்கே இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்போ இதை நினச்சிங்கன்னா இப்போ இதே டெம்ப்ளேட்டே நீங்கள் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ சிஎஸ்எஸ் தான் அந்த வெப்சைட் எப்படி தெரியுதோ அதுக்கு ரீசனே சிஎஸ்எஸ் தான். HTML ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வரிசையாக காட்டும், அவ்வளோதான். தவிர இந்த HTML அவ்வளோதான் அதோட வேலை. இப்போ நான் சிஎஸ்எஸ்ஸை ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து மொத்தமாக எல்லா வேலையும் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் தான் எல்லாத்துக்குமே ரீசன். இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் அந்த HTML மாதிரி ரொம்ப மொக்கையாக இருந்த வெப்சைட்டை இந்த மாதிரி கூட மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படின்னா சிஎஸ்எஸ் ஜென் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இப்படி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி. அதாவது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இவங்க வந்து இந்த HTML டெம்ப்ளேட்டை இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு பேசிக் HTML. இது யாராலையும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா சிஎஸ்எஸ் சேலஞ்ச் இது. ஸோ சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்க இதை வந்து வெறும் சிஎஸ்எஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை HTML ஒரு என்ன சொல்கிறது, இந்த HTML ஃபைலில் கொஞ்சம் கூட எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல், ஓகேவா, எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணாமல் வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதை எவ்வளோ அழகாக்க முடியுமோ அந்த மாதிரி அழகாக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, வியூ ஆல் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைலால் தான் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த ஒரு HTML ஃபைல் இருக்கும், அவங்ககிட்ட வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நான் இந்த வெப்சைட் கிளிக் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே சிஎஸ்எஸில் பண்ணது. இப்போ நான் இதில் போய்ட்டு நான் வந்து சிஎஸ்எஸ்ஸை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இதே விஷயம் தான் இங்கே இருக்கும். பார்த்தீங்களா? ரெண்டுமே சேம் தான். நான் ரெண்டு பேருக்கே ஸ்விட்ச் ஆகுறேன், ரெண்டுமே சேம் தான். கரெக்டாக. ஸோ இப்போ நான் சிஎஸ்எஸ்ஸை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சு? ஒரு செகண்டில் இப்படி இருந்த வெப்சைட் வந்து இப்படி ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் தான் எல்லாத்துக்குமே ரீசன். இந்த சிஎஸ்எஸ்ஸை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இது சிஎஸ்எஸ் தான் ஒரே ரீசன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ஸை ஒரு பேசிக்காக நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸோட பவர் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து சிஎஸ்எஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு .html அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் எப்பவும் போல் நம்ம HTML போட்டுப்போம். இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வந்து சிஎஸ்எஸ் சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆல்ரெடி லைவில் இருக்கிற சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு சர்வரை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ சர்வர் ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் சாம்பிள் ஃபைல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக. ஸோ இப்போது நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு H1 ஒரு ஃபைல் தரேன். H1 CSS சாம்பிள் அப்படின்னு போடுறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேசிக்காக இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த கலரை மாற்ற போகிறேன். இந்த ஃபாண்ட்டோட இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த கலரை இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் மெத்தடை காட்டுறேன், அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போகலாம். முதல் பேசிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டைலுங்கிற இந்த டேக் உள்ள நீங்கள் என்ன வேணால் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டைலுங்கிற இந்த டேக் உள்ள நம்ம என்ன போட்டாலும் அது வந்து சிஎஸ்எஸ்.
ஸோ சிஎஸ்எஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு அதாவது எதை நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும், இல்லை எதை நீங்கள் வந்து அழகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த H1 அழகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், H1 ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்எஸோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சிஎஸ்எஸில் செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து H1 டிசைன் பண்ணணும், அதனால நான் வந்து H1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இது உள்ளே என்ன போட்டாலுமே அது வந்து சிஎஸ்எஸ், அதை வச்சு நம்ம என்ன வேணால் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஒரு ரெட்டு கொடுக்கலாம். ரெட்டு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் இதே வந்து நான் வந்து பாடிக்கு கொடுக்கலாம். இந்த இடத்துல பாடி அப்படின்னு பண்ணேன்னா பாடி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி H1 கொடுக்கலாம். நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதில் இந்த சிஎஸ்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம லிட்டரலாக என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தட். ஓகேவா? நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த டேக் உள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த டேக் உள்ள சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்டைல் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு இது உள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைல் போடலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு கலர் ஈக்குவல் டு ரெட்டு அப்படின்னு போடலாம். பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து ப்ளூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இது வந்து ப்ளூ ஆயிடும். ஸோ இப்போது இதோட இந்த மெத்தட்ஸோட டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டைலும் நம்ம போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம். கரெக்டாக ரெண்டுமே போட்டிருக்கோம். பட் எனக்கு வரத கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். பிகாஸ் இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகம். இங்கே நம்ம போடுறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி இதுக்கு வந்து அதிகம். ஓகேவா? இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். பிகாஸ் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலேருந்து இங்கே வரும், ஃபஸ்ட்டு ரெட் எக்ஸிக்யூட் ஆகுமா, ரெட்டு கலரில் இருக்கும். இங்கே வரும்போது இது என்ன பண்ணிடும், இதை வந்து ப்ளூ கலராக மாற்றிடும். ஸோ இங்கே இருக்கிறது இப்போ ப்ளூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தனி ஃபைலில், ஒரு செப்ரேட்டான ஃபைலில் நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோல்டர்ஸில் போயிட்டு நான் வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரு. இப்போது இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் இங்கே இருக்குது இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் உள்ளே நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன நேம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். .cssன்னு கொடுக்கணும். நம்ம .htmlக்கு பதிலாக .cssன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இது உள்ளே நீங்கள் என்ன ஸ்டைல் போடலாம் அங்கே வரும். பார்க்குறீங்களா? இப்போ நான் H1 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம இதில் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இது உள்ளே நம்ம சிஎஸ்எஸோட கோடு மட்டும் எழுதினா போதும். இப்போ கலர் ரெட்டு அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதையும் சேவ் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ இதை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து டிசைன் வந்திருக்காது. பிகாஸ் நம்ம இது வந்து ஒரு தனி ஃபைலில் நம்ம போட்டுட்டோம். பட் இந்த HTMLக்கு அது வந்து தெரியாது. கரெக்டாக இந்த தனி ஃபைலில் தான் இந்த சிஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், லிங்க் பண்ணோம். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு சிம்பிளாக லிங்க், நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் டேகை நம்ம கொடுக்கும். ஓகேவா? இந்த டேக்கில் இந்த ஹெச்எஃப்பில் தான் வந்து நம்மளோட லிங்க் பண்ணணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டைல் சிஎஸ்எஸ்னு காட்டுது. இது வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே ஸ்டைல் சிஎஸ்எஸ் தான் வரும். பட் இது நம்மளோட லொக்கேஷன் இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக அடிச்சுட்டு மறுபடியும் ஹெச்எஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லொக்கேஷன் காட்டும். CSS/style CSS. இதுதான் நம்மளோட லொக்கேஷன். கரெக்ட் இல்லையா? அது வந்து நம்ம லொக்கேஷன் இல்லை, இதுதான் நம்ம லொக்கேஷன். ஒருத்தங்களுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கும். நம்மளோட லொக்கேஷன் நம்ம ஃபைல் இங்கே தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலரில் வருது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த லிங்க்குங்கிற இந்த டேக் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலையும் இந்த HTML ஃபைலையும் ஒரே ஃபைல் மாதிரி லிங்க் பண்ணுது. ஸோ லிங்க் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற சிஎஸ்எஸ்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இது பண்ணேன்னா என்ன ஆகும், இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து ஆரஞ்சு அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்கும், எனக்கு ஆரஞ்சு தான் வரும். பிகாஸ் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா லிங்க் ஆகுது. லிங்க் ஆகிட்டு சிஎஸ்எஸ் வந்து ரெட்டாக மாற்றிடுது இந்த டெக்ஸ்ட்டை.
மாற்றின அடுத்த செகண்டே இந்த ஸ்டைல் டேக் ரன் ஆகி அதை வந்து ஆரஞ்சாக மாற்றிடுது. ஓகேவா? இப்போ நான் அதே போயிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து மறுபடியும் ஸ்டைல் கலர் வந்து ஓகே கலர் வந்து என்ன பண்ணலான்னா ப்ளூ அப்படின்னு போடுறேன். ப்ளூ போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூ போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இல்லை இதுன்னா ரெட்டாக இருக்குது, அப்புறம் ஆரஞ்சாக மாறுது, கீழே வந்து அப்புறம் ப்ளூ ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரியே பண்ணலாமே அப்படின்னு. இது வந்து ஒரு இதில் கரெக்டாக இருக்கும். பட் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் HTML H1 டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்கும், டிடிடி இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு நீங்கள் கலர் மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுனால மாற்றணும். பட் இதுக்கு பதிலாக இது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஸ்டைல் டேக்கே இல்லைன்னா இப்போ நான் வந்து இதை வந்து 100 வாட்டி கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரெட்டு இல்லை வந்து ரெட்டு கூட வேணாம் ப்ளூ பண்ணிக்கலாம். ப்ளூ அப்படின்னு மாற்றினேன்னா எல்லாமே ப்ளூவாக மாறும். ஓகேவா? அண்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் வந்து இந்த ஸ்டைல் டேக்கும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனி ஃபைலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய HTML கோடு போகும்போது பெரிய ஃபைலாக இருக்கும்போது அது ரொம்ப ஒரு பெரிய வெப்சைட்டாக இருக்கும்போது பெரிய ஃபைலாக இருக்கும். அந்த டைமில் எல்லாமே ஒரே ஃபைல் இருந்தால் கொலாப்ஸ் ஆகுங்கிறதுக்காக HTML ஒரு தனியான ஒரு ஃபைலை வச்சுப்பாங்க, CSS ஒரு தனியாக ஒரு ஃபைலை வச்சுப்பாங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலையும் சில டைம் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக. பட் மேக்ஸிமம் ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் CSS நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து ப்ளூ அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ப்ளூவாக இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஆரஞ்சு அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆரஞ்சாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக பண்ணலாம். இந்த கலர் ப்ளூ அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா இது மட்டும் ப்ளூவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேலேருந்து வருது, இது எல்லாமே ஆரஞ்சு செட் பண்ணிடுது. இது ஆரஞ்சுன்னு செட் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகுது? ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ இதுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது CSSல. பட் இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்து ஒரு கலர் எக்ஸாம்பிள் தான். எப்படி நீங்கள் CSS வச்சு கலர் மாற்றலாங்கிறதான் பார்த்தோம். ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி CSSஸை யூஸ் பண்ணலாம் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று, நெக்ஸ்ட் இந்த மெத்தடு. ஸோ பேசிக்காக நம்ம இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம என்ன தான் இது யூஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற CSSோட கான்செப்ட் ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். இங்கேயும் அதே தான், ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் CSS கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம CSஸோட இன்டெப்த்தான கான்செப்ட்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம CSSல நமக்கு வந்து இந்த கலரில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ரௌசர் போயிட்டு வெப்சைட்டோட பேக்ரவுண்டு கலர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இதை விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சாக இருக்கணும், இல்லை ரெட்டாக இருக்கணும். இப்போதைக்கு ஒரு கலர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து மல்டி கலர்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஒரு பேசிக்காக இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி ஒரு ஷேடில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆரஞ்சுன்னு போட்டோம்னா நமக்கு இதுதான் வருது. ஸோ இதுக்கு வந்து மேட்ச் ஆகலை. இப்போ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய லைட் பிங்க் மாதிரி வேணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு வந்து இது மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு நான் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் போயிட்டு வந்து என்னென்னு போடுறது, நான் இங்கே போயிட்டு வந்து ஆரஞ்சுன்னு போடாமல் வேறு ஏதாச்சும் ஆரஞ்சில் இருக்கான்னு பார்த்தா ஆரஞ்சு ரெட் அப்படின்னு என்னமோ இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பார்த்தா இதுவும் சேமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வேண்டிய கலர்ஸை நான் எப்படி வர வைக்கலாம், அதை நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன், அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம போகலாம், சும்மா இப்போ கூகுள் போகலாம். கூகுள் போயிட்டு நம்ம எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து பிடிச்ச வெப்சைட்டாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கலரை பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கலரை உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அது அந்த கலரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரோமில் வந்து இந்த மாதிரி வந்து கலர் ஜில்லா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த கலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இது. ஓகேவா?
ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது சிம்பிளாக வந்து உங்களுக்கு கலர் வந்து கொடுக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கலரை நான் வந்து பேசிக்காக நம்ம இந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து இங்கே கலர் போடுறீங்கல்ல, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் போடணும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஆரஞ்சு தான் போடணும் கிடையாது. நீங்கள் வேறு விதமாக போடலாம். அதாவது ஹேஷ்டேக் போட்டு ஏதாச்சும் ஒன்று போடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கலர் டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். F24 அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நான் F அப்படின்னு போடுறப்பறம் எனக்கு வந்து வேறு ஒரு கலர் இருக்கும் பாருங்கள். நான் சேவ் பண்ண அப்புறம் ஸோ ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கலர் மட்டும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கலரை மென்ஷன் மட்டும் பண்ண வேணாம். இந்த மாதிரி சில விஷயங்களை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் போடுற மாதிரி FC அப்படின்னா வந்து ஒயிட் வரும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸை வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேணுமோ போடலாம். நீங்கள் சும்மா வந்து கூகுளில் போயிட்டு கலர் பிக்கர் ஆன்லைன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா கூகுளே வந்து கலர் பிக்கர் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணிங்கன்னா இந்த கலர் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து நீங்கள் இங்கே போடலாம். ஸோ இப்படி கூட ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதே மெத்தட் தான் நம்ம இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கலர் பிக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பேஜ் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மார்க் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு எந்தெந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணணும். எந்த மவுஸ் வந்து நான் எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ எங்கே வைக்கிறனோ அந்த கலரோட கோடு வந்து மேலே அப்டேட் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே கோடு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கரெக்டாக நான் இந்த கரெக்டாக ரெட்டுக்கு மேலே இங்கே கோடு வைக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா கலர் வந்து காப்பீடு அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கலர் வந்து இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இது சேம் கலர் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு வெப்சைட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பேக்ரவுண்ட் கலராக மாற்றி காட்டுறேன் பாருங்க. ஸோ அதே தான் பேக்ரவுண்ட் கலராக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடி செலக்ட் பண்ணணும். பிகாஸ் பாடி உள்ள தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது நான் வந்து பாடியை முதல்ல செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலரை இந்த இதை செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒயிட் ஆக்கிடுறேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் வந்து ஒயிட் ஆக்கிட்டு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பாடியை டோட்டலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த பாடியை டோட்டலாக செலக்ட் பண்ணுறேன். இந்த பாடி தான் வந்து இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே நான் முன்னாடியே சொன்ன பாடிங்கிற கண்டென்ட் தான் யூஸருக்கு தெரியும். அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடி நான் செலக்ட் பண்ணி அது உள்ளே வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டோட ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இப்போ எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நான் இதே பேஜ் செலக்டரை யூஸ் பண்ணி எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணால் போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கலர் மாறிடுச்சு. ஸோ நான் என்ன கலர் நினைக்கிறேனோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போது பேசிக்காக நம்ம வந்து ஒரு கலர் சொல்யூஷன் இதுதான். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த CSS ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற டெம்ப்ளேட் வந்து இது டைம் ஓடுற மாதிரிலாம் இருக்காது. பட் நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்டை பண்ணி நம்ம வந்து புது விஷயத்தை என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை சென்டர் ஆக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சென்டர் நம்ம எப்போ டைப் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி ஓரமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ கார்னரில் இருக்குது. இதை நம்ம எப்படி சென்டருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விஷயம், எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜ், ஓகேவா, ஒரு இமேஜை நம்ம எப்படி பேக்ரவுண்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ நான் இதை காட்டினது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுளில் போய்ட்டு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வைக்கணும். கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன இமேஜ்னால் தேடலாம். எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் வந்து அது உங்களோட இஷ்டம் தான் கரெக்டாக. ஸோ அது நீங்கள் வந்து அது எப்படி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸில் வந்து ஓகே இது வேணாம். மேபி ஓகே. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இந்த வெப் ப்ராஜெக்டில் இதிலே நான் வந்து பிஜி அப்படின்னு சொல்லி நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட், அதாவது புது ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு HTML ஃபைல் பேக்ரவுண்டு .html அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம CSS கொடுக்குறோம் கரெக்டாக. ஸோ இந்த CSS ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்தனா CSSல க்ரியேட் ஆகும். ஸோ bg.css அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை லோட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதையும் லிங்க் பண்ணோம் கரெக்டாக. ஸோ லிங்க் CSS போயிட்டு இதில் வந்து style.css கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், CSS/ போட்டு இதில் வந்து bg.css. அப்போ தான் வந்து இந்த லிங்க் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா. ஸோ CSS அப்புறம் bg.css. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஏதாவது சாம்பிள் டெக்ஸ்ட் போட்டுட்டு இதில் போயிட்டு H1 டேகை செலக்ட் பண்ணி கலர் ஆரஞ்ச் இதை சேவ் பண்ணுறேன். இதையும் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து கோ லைவ் ஆக்குறேன். ஸோ இது நமக்கு வந்து லைவாக இருக்கட்டும் இப்போது. ஸோ கோ லைவ். ஓகே. சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது, பட் இது இன்னும் லிங்க் ஆகலை. ஓகே. மேபி இந்த டேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணலாம். href CSS. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த 1 வருது. பிகாஸ் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் இதுக்கு வெளியில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வெளியில் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பழைய அதே மாதிரி வச்சிடுறேன். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம். ஓகேவா. இப்போ நான் போயிட்டு பேக்ரவுண்ட் HTML ஆமாம், பிகாஸ் நம்ம தான் லொக்கேஷன் மாற்றிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம கோ லைவ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போது நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இது இன்னொரு வாட்டி க்ரியேட் ஆகிருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபைல் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இதை தான் நம்ம கோ லைவ் ஆக்கணும். கோ லைவ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். இல்லை நம்ம வந்து நான் இங்கே வச்சு சேவ் பண்ணால இப்போ பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இன்னொரு வாட்டி க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அதுதான் ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். இப்போ வந்து இது பேக்ரவுண்ட் அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ CSS கரெக்டாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. இப்போது நான் வந்து இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி நான் இதை இப்படி சைடில் வச்சேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஓவர்லே வருது கரெக்டாக. ஸோ இப்படி பண்ணாலும் இப்படி வருது. இந்த மாதிரி நான் சொன்னால் இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ இப்படி நான் இப்படி வச்சேன் அப்படின்னா ஒரே ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பாடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி செலக்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு சிம்பிளாக பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெறும் பேக்ரவுண்ட் வேறு எதுவுமே பண்ணாமல் URL அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் அந்த இமேஜோட லொக்கேஷன் போடுவோம். URL அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு அது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இது யூஸ் பண்ணோம் அவ்வளோதான். URL அப்படின்னு பண்ணிட்டு இப்போ இந்த லொக்கேஷனை நம்ம போடணும். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரியும். அதாவது இப்போ எங்கே இருக்குது, இது வந்து இமேஜஸ் ஸ்லாஷ் அதுக்கப்புறமா இது உள்ளே வந்து நம்ம என்னென்னு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா BG அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து .jpg ஃபைல் தான். நான் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துக்கிறேன். .jpg ஃபைலு. ஸோ bg.jpg
அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து லோட் ஆகணும், பட் இப்போ எனக்கு ஆகாது பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் இமேஜஸ் /bg.jpg அப்படின்னு போட்ட அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபோல்டரில் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்குது. அப்படி இல்லை, அதனால தான் அது எதுவுமே பண்ணலை. இது வந்து இந்த ஃபோல்டரில் தான் பார்க்குது தவிர இதுக்கு பேக்கில் போய் பார்க்கல. ஸோ இப்போ பேக்கு நம்ம போகணும். பேக் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டாட் அப்படிங்கிற யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ வந்து இந்த பிஜி ஃபைல் வந்து இங்கே செக் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி பேக் போகும். பேக் போயிட்டு அது உள்ள இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும், அது உள்ள bg.jpg இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போது இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது கரெக்டாக, ரிப்பீட் ஆகுது. ப்ளஸ் இப்போ நம்ம இது வந்து சின்னது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது, ரிப்பீட் ஆகுது கரெக்டாக. இதே பெரிய ஸ்க்ரீனாக ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆகுற மாதிரி ஆகும். ஓகேவா. ஸோ இதை ரிப்பீட் ஆகாமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோ ரிப்பீட்டே ஆகலை, ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ ஒரு வாட்டி ஒர்க் ஆகிட்டுருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து சென்டர் ஆக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சென்டர் ஆக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் எப்போவும் ஜூம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட்டில் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு சிம்பிளாக சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா, இது சேவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு. ஓகேவா. அதாவது சென்டர் ஆகிருக்கு. ஜஸ்ட் இங்கே கீழே வந்து இப்போ இல்லை. ஸோ இது கீழே நான் வர வைக்கிறதுக்கு நான் இதை வந்து ஜூம் பண்ணணும். ஓகேவா. அப்படி நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துடும், ஃபிட் ஆகும். ஓகேவா. ஸோ சிம்பிளாக இதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்திருக்கு கரெக்டாக. கிட்டத்தட்ட வந்து ஃபிக்ஸட் லெவலில் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு, சென்டரில் இருக்குது கரெக்டாக. இந்த சைடில் வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸடுங்கிற இந்த கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஃபிக்ஸடாக நிற்க வச்சிரும். இப்போ இந்த சென்டருங்கிற கீவேர்டு வந்து சென்டரில் வச்சிரும். அதுக்கப்புறம் இந்த நோ ரிப்பீட்டுங்கிற கீவேர்டு வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கும் கரெக்டாக. பட் இப்போது நமக்கு இது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸும் சைடில் இருக்கிறது போகணும் கரெக்டாக. நம்ம வந்து ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதுக்கு கீழே இங்கே எந்த ப்ராப்பர்ட்டிஸும் வராது. இதுக்கு கீழே நீங்கள் போயிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு அதில் சைஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு கவர் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து தான் ஜூம் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் ஆக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த H1 வந்து ஒயிட் ஆக்குறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமேஜஸை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போயிட்டு இந்த இமேஜுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கேட் இமேஜ் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை கரெக்டாக. ஸோ கேட் இமேஜ் அப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்து ஹெச்டியாக நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து கேட் அப்படின்னு நான் வச்சிட்றேன். ஸோ இப்போது இதில் வந்து கேட் வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இது வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இமேஜஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டியான இமேஜ் வச்சிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா. ப்ளஸ் நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ வேணால் சின்னது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட சைஸ் வந்து அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பெருசாகவும் சின்னதாகும். ஸோ சின்னதாக இருந்தால் இப்போ பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இந்த கிளாரிட்டி இந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த ரெஸ்பான்சிவ் இப்படி நம்ம பண்ணும்போது இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிறதுக்கு பெருசாகிறதுக்கு ரீசன் வந்து இந்த கவர் தான். ஸோ இந்த கவர் என்ன பண்ணும் அப்படின்னா வெப்சைட் ஃபுல்லாக இதை வந்து ஜூம் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரிப்பீட்டுங்கிறது நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கும். சென்டருங்கிறது சென்டரில் வச்சிரும். ஃபிக்ஸடுங்கிறது அந்த இமேஜ் வந்து அந்த இடத்த விட்டு நவுத்தாது. அந்த இடத்த விட்டு நவுத்தாமல் ரெஸ்பான்சிவ் ஆகும்போது இமேஜை சின்னதாக்கி பெருசாக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பண்ணோம். ஸோ
ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா, இந்த கோடை அப்படியே நீங்கள் காப்பி கொண்டு போய் வச்சுட்டா நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். இல்லை நீங்களே வந்து இதை இப்போ டைப் பண்ணலாம் சிம்பிளாக, ரைட்டா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு, ஸோ இப்போவும் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் இருக்குது. ஸோ அதே ப்ராப்ளம் தான் நமக்கு இங்கேயே இருந்துச்சு. சைடில் தான் இருக்குது. நமக்கு வந்து சென்டரில் வேணும், கரெக்டாக? ஸோ சென்டரில் இந்த மாதிரி வேணும். ஸோ நமக்கு வந்து இது வந்து இப்போ கீழே வர்றது நமக்கு முக்கியம் இல்லை, சென்டரில் இருக்கணும். ஸோ சென்டரில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த H1 டேக்கில் நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ சென்டரில் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் இதை எவ்வளோ தான் சின்னதாக்குனாலும் இது வந்து சென்டரில் தான் இருக்கும். நான் எவ்வளோ சின்னதாக்குனாலும் சரி, இது சென்டர்லேயே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணாலும் இது வந்து இனிமேல் சென்டர்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 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 இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கோலன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கோலனை போடல அப்படின்னா இன்னொரு லைனில் இருக்கிறதுல எரர் வந்துடும். பிகாஸ் வந்து இப்போ நான் இந்த கோலன் போடல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டே அப்ளை ஆகாது. பிகாஸ் வந்து இந்த ஒரு கோலன் தான் வந்து டிசைட் பண்ணோம். அதாவது இந்த ஒரு கமாண்டு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வர்றது அடுத்த கமாண்டு அப்படின்னு. ஸோ இந்த கோலன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் போட்டால் தான் ஒரு கலருக்கும் ஒரு கமாண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை பண்ணியிருக்கோம். எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செட் பண்ணலாம், அது எப்படி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இதிலே வந்து நம்ம போயிட்டு இந்த ஃபிக்ஸடோ இல்லை சென்டரோ ஒன்று நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இல்லை, ஜூம் ஆகிருக்கு. பட் நம்ம பேஜ் உள்ளே இல்லை, கரெக்டாக பாதி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது பேஜ் உள்ளே கரெக்டாக இருக்கும். இதே நான் வந்து நோ ரிப்பீட் இந்த ஃபிக்ஸடு எடுத்துகிட்டு நான் இந்த சென்டரையும் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் சின்னது பண்ணாலும் இது மாதிரி தான் இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஒவ்வொரு இமேஜ் சைஸ் பொறுத்து தான். ஓகேவா? இப்போ நம்ம அப்போ யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் இமேஜ் வந்து சைஸ் சின்னதாக இருந்துச்சு, அதனால் அது ஜூம் நம்ம மேனுவலாக ஜூம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் இப்போ இந்த கேட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிக்ஸட் இதை எடுத்தாலும் சரி இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. பிகாஸ் வந்து இதுக்கு வந்து ஜூம் தேவையில்லை, பிகாஸ் இந்த இமேஜோட சைஸ் பெருசு. பட் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம நார்மலாக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி ஆயிரும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டரும் ஃபிக்ஸடும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் இப்படி பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ரெஸ்பான்சிவான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இமேஜ் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டர் ஃபிக்ஸடை யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கம்ப்யூட்டராக இருந்தாலும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வரும். ஸோ அதுதான் இந்த ஃபிக்ஸடுங்கிற இது பண்ணுது. இதை சென்டரில் ஆகுது, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டரை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுது பார்க்கலாம். ஒன்றுமே அதிகமாக ஆகலை. பட் இந்த ரெஸ்பான்சிவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த சென்டருங்கிற கீவேர்டு வந்து எப்போவுமே யூஸருக்கு வந்து சென்டரில் தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜோட சென்டரில் இருக்குது, இப்போவும் இந்த இமேஜோட சென்டரில் இருக்குது, எப்போவுமே சென்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இது பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் இந்த வெப்சைட்டையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து சென்டர் ஆக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மேலே டாப்பில் சென்டரில் இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் இதை வேணும்னா நான் வந்து இதை வந்து ரைட் ஆக்கலாம். இப்போ நான் ரைட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ ரைட்டில் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணாலும் எடுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி சென்டர் இப்போ மறுபடியும் நான் சென்டர் அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு வந்து சென்டர் ஆக போகுது. பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேணாம். நான் எங்கே நினைக்கிறேனோ அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வரணும், கரெக்டாக. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு வந்து சைடில் வரலாம், பட் அது பிரச்சனை இல்லை, எந்த சைடில் வேணால் வந்துக்கலாம். இப்போ இதில் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பேஜையும் இது வந்து கேப்சர் பண்ணல, கரெக்டாக? இது மேலே நான் மவுஸ் வைக்கும்போது எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஃபுல் பேஜையும் கேப்சர் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இது இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பேஜை இது வந்து கேப்சர் பண்ணவே இல்லை. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இது வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதனால இது சென்டரில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான், இது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த பாக்ஸோட சைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா சிம்பிளாக நீங்கள் போயிட்டு இதில் போயிட்டு வித்து அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹைட் அண்ட் வித்தில் தான் வந்து எல்லாமே இருக்குது கரெக்டாக. இப்போ நான் இதில் வந்து 300 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸோட சைஸ் நான் பார்க்குறேன். இப்போ நான் இந்த பாக்ஸோட சைஸ் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸோட சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த சின்னதான சைஸில் அது வந்து சென்டரில் இருக்குது. ஓகேவா, சின்னதான அந்த சைஸில் சென்டரில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் மாடலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல் காட்டும். ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் மாடல். ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேடிங் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் தான் உங்களோட கண்டென்ட். ஓகேவா, அந்த பாக்ஸ். ஸோ அப்போ அதை நான் இது மேலே மவுஸ் வச்சாலே காட்டுது, ப்ளூ கலர் தான் அந்த கண்டென்ட். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பார்டர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு பார்டர் அப்படின்னு பண்ணி நீங்கள் வந்து பார்டர் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 பிக்சல் சாலிட், இது ஜஸ்ட் வந்து கலர் நேம் தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ வந்து எனக்கு ஒரு பார்டர் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸோட சைஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த வித்தை நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த என்னோடய பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. ஸோ இதனால சென்டரில் இருக்குது. இப்போ நான் வித்து போட்டேன் அப்படின்னா இந்த பாக்ஸோட சைஸை நான் சின்னதாக்கிடுறேன். ஸோ இப்போ வந்து இது உள்ளே வந்து இந்த பாக்ஸ் வந்து 300 பிக்சல் தான், இது உள்ளே வந்து சென்டரில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போது இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் உள்ளே இருக்கிறது நம்மளோட கண்டென்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேடிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பேடிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பார்டருக்கும் நம்ம உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த கண்டென்ட், அதாவது இங்கே கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் நடுவில் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து பேடிங். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் அந்த பேடிங்கை ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ நான் போயிட்டு பேடிங் அப்படின்னு பண்ணி நான் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும், ஓகேவா, நம்ம வந்து இப்போ பார்டர் போட்டிருக்கனால நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்டர் போடாட்டியும் இன்விசிபிளாக அந்த இடத்துல பார்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த பார்டருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் அதான் வந்து பேடிங். ஓகேவா, இப்போ இப்போதைக்கு நான் பேடிங் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது பேடிங். நெக்ஸ்ட்டு பார்டர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்டர் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு காட்டுது, பிகாஸ் நான் வந்து 3 பிக்சல்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதனால தான் 3 காட்டுது, இல்லைனா எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு மார்ஜின். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது தான் நம்ம நார்மலாக வந்து ஸ்கூலில் நம்ம மார்ஜின்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் வந்து மார்ஜின்ஸ் இது ஒரு நம்ம கண்டென்ட் இருக்கிற விஷயத்தில், நம்மளோட கண்டென்ட்ஸில், நம்மளோட ஃபுல் வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் இந்த பாக்ஸுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஓகேவா, அது டிஃபால்ட்டாக வந்து அது எங்கே வேணால் ப்ளேஸ் ஆக முடியாது, அதுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் தான் இது. ஓகேவா, ஸோ இந்த மார்ஜினில் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப்பில் லைட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இது விஷயங்கள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நம்ம கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் இருக்குது, அடுத்து பார்டர் இருக்குது, அதுக்கப்புறம் மார்ஜின் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மார்ஜினை பற்றி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதிகமான விஷயங்கள் நிறையா கற்றுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த மார்ஜின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இதை எப்படி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மார்ஜின்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போது நான் வந்து போயிட்டு மார்ஜின் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து லெஃப்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 20 பிக்சல் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் மார்ஜின் வந்து 200 பிக்சல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு வந்து 200 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு மார்ஜின் லெவல் டிஃபைன் ஆகிருக்கும். அதாவது வந்து லெஃப்ட்டு, டாப்பு, ரைட்டு, அப்புறம் டவுன். ஸோ இதை மாதிரி வந்து கிளாக் வைஸ் போகும். ஸோ கிளாக் வைஸ் போயிட்டு இங்கே ஒரு 5 மார்ஜின், இங்கே ஒரு 5 மார்ஜின், இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டான வேல்யூ வந்து எல்லா கண்டென்ட்டுமே செட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம அதை சேஞ்ச் பண்ணுற மூலியமாக அதை நம்ம எப்படி வேணால் நவுத்தலாம். இப்போ நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு போட்டதுக்கு 200 பிக்சல் போட்டதுக்கு எனக்கு 200 பிக்சல் சைடில் நவுந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதை எப்படி வேணால் நவுத்தலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். மார்ஜின் டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாப்லேருந்து கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஒரு மார்ஜின் இருக்கும். இப்போ நான் இந்த இதுக்கு போயிட்டு இதில் வந்து கம்ப்யூட்டரில் நான் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி நம்ம டிஃபால்ட்டாக இப்படி நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்காது. அதாவது நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ பிகாஸ் வந்து நம்ம 200 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதுனால இல்லை 500 பிக்சல் எழுதியிருக்கிறதுனால எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதே தான் இருக்கும். ஸோ மாற்றிக்காது. ஸோ நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்ஜின் லெஃப்ட் ரைட்லாம் வைக்காமல் சிம்பிளாக மார்ஜின் 0 அப்படின்னு இப்போ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது பாருங்கள். எனக்கு வந்து டிஃபால்ட்டான வேல்யூவில் இருக்குது. ஓகேவா? இப்போது இது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் மார்ஜின் 0ங்கிறது பக்கத்தில் ஆட்டோ அப்படின்னு ஒரு இது போட்டேன் அப்படின்னா எனக்கு சென்டரில் இருக்குது. ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 0ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ஜினில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்ஜின் டாப்பு லெஃப்ட்லாம் யூஸ் பண்ணோம். பட் இது வந்து வெறும் மார்ஜின் கீ. இந்த மார்ஜின் கீழே நம்ம 2 விஷயங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் அண்டு நம்ம டவுன். ஓகேவா? டாப் அண்ட் டவுனில் என்ன மார்ஜின் இருக்குன்னு எனக்கு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்? 0 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எவ்வளோ மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ 200 பிக்சல் கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படி பாருங்கள். ஸோ 200 லெஃப்ட்டில் மார்ஜின் கிடைக்கிது. பட் நான் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டாப் அண்ட் டவுனில் வந்து 0 மார்ஜினே இல்லை. அதனால 0 டாப்பில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோ கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் வந்து இதை வந்து என்ன தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணாலும் எனக்கு இது எப்போவுமே சென்டர்லேயே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே எனக்கு இது வந்து சென்டர்லேயே இருக்கும். ஸோ இந்த மார்ஜினுங்கிற கீவேர்டு வந்து 2 விஷயங்கள் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு கீவேர்டு டாப் அண்ட் டவுனோட மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கும். முதல்ல நம்ம அதை செட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்கணும்னு கேட்கும். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0. ஸோ டாப் அண்ட் ரைட்டில் 0 அப்படின்னு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து போயிட்டு 50 இல்லை 200 இல்லைனா 250 பிக்சலில் கூட போட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஓரளவுக்கு சென்டர் வந்த மாதிரி இருக்கும். இல்லை போயிட்டு நான் இப்போது ஒரு 320 போடுறேன் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு சென்டரில் வரும். பட் இது என்னென்னா இது எல்லா ரெஸ்பான்சிவ் டிசைன்லேயும் எடுத்துக்கும். ஸோ இங்கேருந்து டாப்லேருந்து 350 இப்படி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம 0லே வச்சுட்டு இதை நம்ம எடிட் பண்ணாமல் இங்கே போயிட்டு மார்ஜின் டாப் அப்படின்னு பண்ணலாம். டாப்னு பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை நீங்கள் எடிட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. இதில் போயிட்டு நான் வந்து ஒரு 350 பிக்சல் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது சென்டரில் இருக்குது. பட் ரெஸ்பான்சிவாக இன்னும் வரல. ஸோ ரெஸ்பான்சிவாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இவ்வளோ பெரிய இமேஜில் இது ஓரளவுக்கு சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது சென்டரில் இருக்குது. இப்போ இதே நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ண என்ன ஆகும்? இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது கீழே போயிருக்கு. கரெக்டாக? ஏன் கீழே போயிருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாக்ஸ். கரெக்டாக? இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் என்னெல்லாம் பார்க்காது. இதுக்கு மேலே ஒரு கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். இருக்குது. ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டில் இருந்து எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்கோம்? 350 மார்ஜின். 350 டாப் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்டில் இருந்து நான் வந்து 350 டாப் மார்ஜின் அப்படின்னு செட் பண்ணிக்கும். இப்போ நான் சப்போஸ் இந்த மார்ஜினை கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே 0 மார்ஜினால இப்படி இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டில் அந்த மார்ஜினை கொடுத்தோம் அப்படின்னா என்ன எலமெண்ட் இது வந்து என்ன எலமெண்ட்லாம் அது தெரியாது. இது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். எல்லாமே ஒரு எலமெண்ட் தான். அந்த எலமெண்ட்டில் இருந்து எனக்கு வந்து 350 பிக்சல் டாப் மார்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபை ஆகிக்கும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கீழே வரும். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் மாடல். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேடிங் இருக்குது. இது நம்ம பேடிங் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேடிங் அப்படின்னு பண்ணி, ஸோ இதில் நீங்கள் வந்து 20 பிக்சல்ஸ் போடலாம். ஓகேவா? 20 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து நல்லா தெரியும் ரெஸ்பான்சிவ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ரெஸ்பான்சிவ்க்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து அது வேறு ஒரு செக்ஷன் வரும். அதில் நம்ம இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்குவோம். பட் இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் நமக்கு இப்போ முக்கியம் கிடையாது. நமக்கு கம்ப்யூட்டரில் இது பார்க்க எப்படி இருக்கும், இது சென்டரில் வருதா இல்லையா, அதுதான் முக்கியம். ஓகேவா? சென்டரில் இப்போ வருது. பட் இப்படி சென்டரில் வந்தாலும் இப்போ வந்து இந்த ஃபாண்ட் நல்லா இல்லை. ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டான ஃபாண்ட் வருது. இந்த வெப்சைட் மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ஃபாண்ட் வரல. கரெக்டாக? ஸோ அதான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மார்ஜின்னா என்ன, மார்ஜின் டாப்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? நான் ஏன் இங்கே வந்து 350 பிக்சல் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு நான் இப்போ 350 px அப்படின்னு இங்கே நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். பட் நான் என்ன சொன்னேன், இது வந்து டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சாரி, இதை நான் வந்து ஒரு 4 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டாப்லேயும் வருது, கீழேயும் வருது. ஓகேவா? அதாவது இது வந்து டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? இப்போ நம்ம மார்ஜின் டாப்புன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப்பில் மட்டும்தான் வந்து அந்த அந்த மார்ஜின் நம்ம எவ்வளோ பிக்சல் கொடுக்குறோமோ அது வந்து டிஃபைன் ஆகும். பட் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? அதாவது டாப் அண்ட் கீழே டவுன். ஸோ ரெண்டுக்குமே ஸ்பெசிஃபை ஆகும் 10 அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து அப்படி வேணாம். நமக்கு வந்து மேலே மட்டும் 10 இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இங்கே நம்ம 0 கொடுத்துட்டு இங்கே மட்டும் போய் 350 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு மேலே மட்டும்தான் டாப் இதாக இருக்கும், தவிர கீழே வந்து எந்த ஒரு மார்ஜினுமே ஸ்பெசிஃபை ஆகிருக்காது. ஓகேவா? இப்போ நான் வந்து இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 10 பிக்சல் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? 10 பிக்சல் நான் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் கீழே போயிட்டு வேறு H2 போடுறேன். ஓகேவா? H2 அப்படின்னு பண்ணி இதை வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது இங்கே இருக்குது. ஓகேவா? இது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் வைக்கிறேன். வச்சேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்துருச்சு. ஓகேவா? இது ஓகே, இது கீழே வந்துருச்சு. பட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற கேப் பாருங்களேன். இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த கேப் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பேடிங் போனேன் அப்படின்னா இந்த மார்ஜின்ஸ் பாருங்கள். ஸோ சுற்றி கீழேயும் இருக்குது, டாப்லேயும் இருக்குது, பாட்டம்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இப்போ நான் சப்போஸ் நான் இதை போயிட்டு 0 ஆக்கிட்டு 0 பிக்சல் ஆகிட்டு நான் மார்ஜினை டாப்பில் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா, டாப்பில் மட்டும் 100 பிக்சல்ஸ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்களா கீழே வந்து மார்ஜினே இல்லை. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜினே கிடையாது, டாப்பில் மட்டும்தான் மார்ஜின் இருக்குது, கீழே 0ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக யூஸ் பண்ணுறோம். இல்லைனா நம்ம வந்து இதோட சேர்த்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இது வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட பேஜ் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த இந்த மார்ஜினோட கான்செப்ட், இந்த பாக்ஸ் மாடலோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து ஓரளவுக்கு பேசிக்காக இருக்குது. இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ fonts.google.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த வந்து கீழே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டி
இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் உங்களுக்கு வந்து எது வந்து எந்த ஃபாண்ட் வந்து மாற்றணுமோ, இப்போ எனக்கு H1 மாற்றணும், அதனால் நான் வந்து H1ல கொண்டு போய் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் லைட்டாக. இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது வேணாம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு, இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த லிங்கை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த கோடை அவங்க கொடுக்குறாங்களா, இந்த கோடை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த கோடு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே நான் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே இது சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோடு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக போய்ட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் ஒரு 45 பிக்சல்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட சைஸஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், கூகுள் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி அதை இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த டிவிஷன்ஸை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நான் டிவ் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இதுக்கு உள்ளே போட்டுறேன். ஸோ ஆப்வியஸாக இப்போ இது உள்ளே போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? பட் இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக டிவ்வை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து நிறையா கலர்ஸ் இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பார்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த பார்டர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வெப்சைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து டிவிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நம்ம இங்கே போய் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருங்க பாருங்க. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்து சின்னதாக இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது இந்த வித்து உள்ள மட்டும் இருந்திருக்கும். பட் நான் இது உள்ளே பண்ணனால எனக்கு வந்து இந்த டிவிஷன் உள்ளே பண்ணால இந்த டிவிஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறனால இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம், சென்டர்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிவிஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னது. இது நீங்கள் வேணும்னா பண்ணலாம். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த டவுன்லோட் பண்ணும்போது பட்டனுக்குலாம் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும்ல, டவுன்லோட் ஐக்கான் மாதிரி, இல்லைனா வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ஐக்கான்ஸ் இருக்கும்ல, அந்த ஐக்கான்ஸ்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வெப்சைட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாண்ட் வைக்கலாம். ஃபாண்ட் நான் சொல்கிறேன் ஐக்கான் வைக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து டவுன்லோட் பட்டன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு டவுன்லோட் ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இல்லைனா டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் தான். ஓகேவா? சிம்பிளாக இப்போ வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆவ்சம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஃபாண்ட் ஆவ்சம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இந்த லிங்க்கில் பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஜாப் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் கரெக்டாக காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். இந்த இடத்துல காப்பி பட்டத்துக்கு. ஓகே, ஸோ ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
மெனு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன ஐகான்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது மேபி நீங்கள் என்ன ஐகான் வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சர்ச் கூட பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஐகான்ஸ் வேணும், இல்லை எதை பேஸ் பண்ணி வேண்டும், அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஐகானை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம், லோட் ஆக வரைக்கும். ஸோ இப்படி லோட் ஆன அப்புறம் இதில் வந்து ஸ்டார்ட் யூஸிங் திஸ் ஐகான் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லிங்க் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு கோடு தான். ஓகேவா? இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த F1க்குள்ளே இதை வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் வந்திருக்கு. இப்போ ஏன் எனக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ டிவ்வில் H1 பார்த்தீங்கன்னா அதோட வித்து வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதோட வித்தை வந்து நான் ஒரு 400 பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஐகானை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஒயிட் கலரில் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா H1க்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா நான் இந்த ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து கலர் அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் நான் கலர் அப்படின்னு கொடுத்து நான் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் ஆப்ஸை வச்சு நீங்கள் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஐகான்ஸை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுற ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான்.